கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரோஸ் மில்க் பால் கொழுக்கட்டை செய்யலாமா? அரை கப் அரிசி மாவில் 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஹைலைட்டே இங்கே தான் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி குட்டியாக டேப்லெட் ஷேப்பில் ஊற்றி எடுத்திருக்கேன். இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் அரைச்சி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, செகண்ட் பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு பாக்கெட் பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் நல்லா கொதிக்கும் போது தேங்காய் பால் செகண்ட் டைம் அரைச்சி எடுத்துகிட்டு அந்த பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்கு அரை கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதே ரோஸ் மில்க் எசன்ஸை ரிட்டன் பால்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொழுக்கட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், எப்பயும் செய்கிற மாதிரி தான். ஒரு சேஞ்சுக்காக ரோஸ் மில்க் எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது வேற ஒன்றும் இல்லை, வாங்கின ரோஸ் மில்க் எசன்ஸை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியல. அது தீர்ற வரைக்கும் நானும் சும்மா விடுறதா இல்லை.